இது இப்பொழுது மாம்பழமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மாமரத்தில் விளைஞ்ச மாங்காய். இது நாட்டு மாங்காய். இந்த மாங்காயை பறிக்கும்போது அடிபடாமல் பக்குவமாக பறிச்சுக்கிட்டு வந்து வீட்டில் இதை இயற்கையான முறையில் பழுக்க வச்சோம். எப்படின்னா, வைக்கோலை போட்டு வைக்கோல் மேலே மாங்காயை அடுக்கி வச்சு, அந்த மாங்காய் மேலே வைக்கோலை போட்டு அதுக்கு மேலேயும் கோணிப்பைகளை போட்டு பக்குவமாக வச்சிட்டோம். பல நாட்களுக்கு பிறகு எடுத்து பார்த்தோம். மாம்பழம்லாம் பழுத்து இருந்துச்சு. சாப்பிட்டா சும்மா அருமையாக இருக்குது. நாட்டு மாம்பழம் இல்லையா, அவ்வளோ அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது மாம்பழம்.